அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கே தமிழகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஒரு டாக்டர் வந்து ஒரு இது கட்டளையிட்டாருன்னா அப்படியே இளைஞர்கள் முழுவதும் ஒரு படையெடுத்து பெருந்திரளாக வந்து எல்லாமே அவர் என்ன சொல்றாரோ அதை வெட்டி, அதாவது மரங்களை வெட்டி போட்டதுல வந்து இன்னுமே அது பேசிக்கொண்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பின்னர் வந்து ஐயா மரங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு, அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அந்த காலகட்டத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஒன்று சேர்ந்து எல்லாமே ஒன்று திரண்டு வந்தீங்கல்ல. ஆமா, அதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. அவர் வந்து இந்த சமுதாயம் மட்டுமே வளரணும், இந்த சமுதாயத்துல இருக்கிற இந்த இளைஞர்கள்லாம் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் அந்த வன்னியர் சங்கங்கிறத ஆரம்பிச்சார். அது அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ காலப்போக்கில் அதுல சில சமூக நல்லிணக்கங்கிற பேர்ல பல்வேறு அவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதே போல இவங்களும் அப்படி சொல்றாங்க. இன்னும் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து அவரும் வந்து மிகப்பெரிய குற்றங்களை வைத்துக் கொண்டிருக்காரு. அவரும் ஒரு வன்னியர் சங்கத்தை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்காரு. அவரும் இது பண்றாரு. முடித்து வைக்கணும். ஏன்னா வந்து 26 சட்டமன்றங்கிறது தெரியுது வெளியே, அது வெளியில எல்லாருக்குமே தெரியுது, வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இத வந்து இடையில இன்னும் பெருசாக்கி 2 பேரையும் சேர விடாம ஆக்கி இந்த கட்சியை வந்து நாசப்படுத்துறதுக்கும் சில புல்லுரிகள் இருக்கலாம். இல்ல சில புல்லுரிகள் யார சொல்றீங்க? அது இல்ல கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே அது பெயர்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? கட்சிக்குள்ளே கூட இருக்கலாம். அதனால 2 தலைவர்களுமே எந்த அரசியல் கட்சியில எவ்வளவு பெரிய இப்ப வாழப்பாடியார்லாம் வந்து இவர்கிட்ட டாக்டர் ஐயா கிட்ட வந்து நீங்க இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த வீரபாண்டி ஆறுமுகம்லாம் கூட டாக்டர் ஐயா கிட்ட அவ்வளவு நெருக்கமாவும் ரொம்ப பாசமாவும் இருந்தாங்க. ஏன்னா சமுதாய ரீதியா வந்து சொல்றதுக்கு, சமுதாயத்தை தூக்கி நிறுத்தத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில எல்லாருமே எந்த கட்சியில இருந்தாலும் கூட இவர் மேல ஒரு பாசத்தோட எல்லாருமே இருந்தாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பரபரப்பாக ஒரு அரசியல் களம் இப்போ போயிட்டுருக்குது 2026 நோக்கி. அந்த களத்தில் பரபரப்பாக வந்து மற்ற கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம அன்பாக நேசிக்கும் ஒரு தமிழ் குடியாக இருந்து நல்ல வழியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஐயா ராமதாஸ் பாமக இன்றைய நிலை வந்து கேள்விக்குறியாகி போயிட்டுருக்குது. இது எப்படி எங்கே போய் முடிய போகுதுங்கிறது ஒரு பொதுவாக தமிழ் மகனுக்கு உரிய ஐயமாக தெரிகிறது. இதில் வந்து பார்த்தோம்னா ஐயா ராமதாஸ் வந்ததுக்கு பின்னர் வந்து அப்படியே ஒவ்வொரு கட்டமாக அவருடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் வெற்றி பெற்றே வந்திருந்ததை நம்ம பார்த்தோம். அது நல்ல செய்தியாக இருந்தாலும் கெட்ட செய்தியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். கூட்டணிகள் அமைக்கும் பொழுதும் சரி, அல்லது இது பண்ணும் பொழுதும் சரி, ஏதோ ஒரு இடத்துல அவர் வெற்றி பெற்று கொண்டே இருந்ததை பார்த்தோம். அது வந்து வன்னியர்களுக்கு, வன்னிய சமூக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக உருவாகி அவர் 5 ரூபாய் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் என்ற பெயரை மாற்றி இன்றைக்கி வந்து ஐயா, பெரிய ஐயா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து உயர்ந்து நிற்கிற காலகட்டத்தில் அவருடைய மகன் அன்புமணி வந்து அரசியலில் நுழையிறாரு. அதற்கு பின்னர் வந்து மிகப்பெரிய இன்றைய காலகட்டம் அன்றாட செய்திகளை பார்க்கும் பொழுது ஒரு வருத்தத்துக்கு ஒரு செய்தியாக தெரிகிறது. என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு மாநாடு, காஞ்சிபுரம் மாமல்லபுரத்தில் நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா இவர் அன்புமணி, சின்னையா என்ற அன்புடன் அழைக்கப்பட்ட சின்னையா அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தில் வந்து ஐயா ராமதாஸ் எல்லாம் பங்கு கொள்ளலை. இந்த செய்தி பெருசாக தெரியல. ஆனால் அதில் வந்து மிக முக்கியமான அந்த பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பங்கு கொண்டாங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு தெரியும். அதற்கு பின்னர் இன்றைக்கு காலையில் வந்து மாவட்ட செயலாளர்கள் அழைச்சிருந்தார் ராமதாஸ் ஐயா. அவருடைய தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைச்சிருந்தார். அங்கே பார்த்தோம்னா அங்கே ஒரு 10 பேர் 15 பேர் தான் அங்கே வந்திருந்தாங்க. இது எங்கே போய் முடியுது? ஏன்னா ஆரம்பத்தில் வாழப்பாடியார் இருந்த காலகட்டத்தில், வாழப்பாடியார் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்திலேயே ராமதாஸோட மிக நெருக்கமாக, இப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்னால் அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார்னு தெரியும்.
ஆனால் அந்த காலகட்டத்திலையும் கூட ராமதாஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவார், தொலைபேசி வழியாக பேசுவார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருப்பார். ஸோ அப்படி ஒரு இணக்கமாக போய் கொண்டிருந்த ஒரு இது. அது அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதன் காரணமாக மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பெற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாமகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்குது. ஐயா வாழப்பாடி இருக்கிற காலகட்டத்திலேயே அவரோட நெருக்கமாக கடலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த ஐயா வீரமணி அவர் அவருக்கும் இந்த பங்களிப்பு இருக்கு பாருங்க. பாமகவோட வளர்ச்சியில பங்களிப்பு, வாழப்பாடியாரோட ஒரு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர். ஸோ அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. அவர் அண்மை காலமாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறிட்டார். அவருடைய புதல்வன் இளங்கீரன் அவர் அதே போல அப்பாவை பின்பற்றி அந்த அரசியல் இதோட வந்துட்டு இருக்காரு. ஆனால் அரசியல் கட்சிகளுக்குள்ள போகாம இவர் தனக்கு ஒரு விவசாய சங்க தலைவராக பரிணமித்து இன்னைக்கு விவசாயிகளை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்து இன்றைக்கும் கூட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சென்னையில் தலைநகரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதற்கு பல மாவட்டங்கள்லேருந்து பல முக்கியமான விவசாய சங்க தலைவர்கள்லாம் கலந்துட்டாங்க. ஸோ இது இப்படி இருக்குது. ஆனால் இந்த பாமக பற்றி தான் நம்ம இப்போ ஒரு கவலைக்குரிய ஒரு இதாக நம்மளுக்கு படுது. அது என்ன நடக்குது அங்கே? ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்து வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ ஏன் எங்கே போய் நிற்கிறார்? என்ன நடக்குது அங்கே? குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா அல்லது சிலர் சொல்கிற மாதிரி பணங்கள் மீது? ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸுக்கு பணங்கள் மேலே கவனமே கிடையாது. அது உறுதியாக சொல்ல முடியும். அவரோட பழகினவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அது பணங்கள் தான் பிரச்சனையா அல்லது பதவிகள் தான் பிரச்சனையா அல்லது வேற என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம வீரமணியோட புதல்வன் இளங்கீரன் அவர்கள் இங்கே இருக்காங்க. அவர்களுக்கு முழுமையாக அதோட பயணித்து கொண்டிருக்கிறவர். அதனால அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் இளங்கீரன் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நான் இந்த முன்னிலையில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து அப்பா காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். வன்னியர் சங்கம் தோன்றினது, அதுக்கு பின்னர் பாமகன்னு வந்தது, அதுக்கு பின்னர் அவர் அன்புமணி வந்தது. இதெல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படியே நகர்ந்து வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் சிறுவன்லேருந்தே நீங்கள் பார்த்து கொண்டு வர்றீங்க. இப்போ ஆரம்ப கட்ட நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருந்தது? ராமதாஸோட இதெல்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா எனக்கு தெரிந்தே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பேசின இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ராமதாஸ் ஐயா வாழப்பாடியரோட பேசி கொண்டு இருந்தார். ஸோ அப்படி இருந்த ஒரு இதில் போக்கு எப்படி போச்சு, என்ன மாறாயிருச்சு அதெல்லாம் அந்த காலத்தில்? முதல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்காக SS ராமசாமி படையாட்சிக்கு பிறகு ஒரு வன்னியர்களை ஒருங்கிணைக்க முடியல. ராமசாமி படையாட்சி இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பெரும் அளவில் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியல. அது ஒரு கட்சியாக கொண்டு போய் கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 16 எம்எல்ஏக்களை உழவர் உழைப்பாளர் கட்சிங்கிற கட்சியில் SS ராமசாமி படையாட்சி ஜெயிக்க வச்சு அது காமராஜரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்போ காங்கிரஸில் இணைச்சி அது அப்படியே கொஞ்சம் வன்னியர்களுடைய ஒரு அரசியல்லையே ஒரு அதிகாரத்தில் வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படியே காலப்போக்கில் வன்னியர்களுக்கு ஒரு தலைவர் தேவை அப்படிங்கிறப்போ ராமசாமிக்கு படையாட்சிக்கு பிறகு ஒரு படித்தவரா ஒரு வன்னியர் சமூகத்துல ஒரு டாக்டர் படிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அந்த காலகட்டத்திலே ஒரு டாக்டர் படிச்சுட்டு அதுவும் சமுதாயத்துக்காக தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்காக செய்ய வராருங்கிறப்போ நிறைய எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாருமே டாக்டர் ஐயா பின்னாடி எல்லாருமே எந்த கட்சியில இருந்தாலும் கூட அவர் கூட நின்னோம். வன்னியர் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே எல்லாரும் ஒன்னா இருந்தோம். அவரு பல்வேறு போராட்டங்கள், இடஒதுக்கீடு போராட்டம், தொடர் சாலை மறியல், அதெல்லாம் பெரிய அளவுல வெற்றி. தமிழகத்திலே தொடர் சாலை மறியல் 1 வார காலம் எந்த அரசியல் கட்சியும் எந்த ஜாதியும் தமிழகத்துல பண்ணல. அதெல்லாம் டாக்டர் ஐயா பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் வன்னியர்கள்லாம் யாரு அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கே தமிழகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஒரு டாக்டர் ஒரு இது கட்டளையிட்டாருன்னா அப்படியே இளைஞர்கள் முழுவதும் ஒரு படையெடுத்து பெரும் திரளாக எல்லாமே அவர் என்ன சொல்றாரோ அதை வெட்டி
அதாவது மரங்களை விட்டு போட்டதுல வந்து இன்னுமே அது பேசிக்கொண்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பின்னர் வந்து ஐயா அது மரங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு, அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அந்த காலகட்டத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஒன்று சேர்ந்து எல்லாமே ஒன்று திரண்டு வந்தீங்கல்ல. ஆமா, அதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. அவர் வந்து இந்த சமுதாயம் மட்டுமே வளரணும், இந்த சமுதாயத்துல இருக்கிற இந்த இளைஞர்கள்லாம் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் அந்த வன்னியர் சங்கங்கிறத ஆரம்பிச்சாரு. அது அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ காலப்போக்கில் அதுல சில சமூக நல்லிணக்கங்கிற பேர்ல பல்வேறு இடர்பாடுகளை சமூகத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள நுழைச்சாரு. அது வந்து கட்சிங்கிற பேர்ல உள்ள வந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு உள்ள வந்த பிறகு அது வந்து அதை தாண்டி அவங்களால சில வேலை செய்ய முடியலையோங்கிற என்ன மாதிரி இணைஞ்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வன்னியர் சங்கம் அப்படின்னாக்க நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவர் கூட நிக்க முடியும். நீங்க ஒரு கட்சின்னு போயிட்டாக்கா அவர் முன்னாடி போய் நிக்க முடியாது. ஏன்னா ஜான் பாண்டியனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாரு. ஆமா ஆமா. இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவர்களுக்கு வந்து தமிழ் குடியின் பட்டம் கொடுத்ததே அவர் தான். இந்த ரெண்டு சமூகமும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அது வந்து சிலர் நிறைய அதுல அரசியல் களங்கள் நிறைய இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு நிறைய அரசியல் பின்பலங்கள். ஆமாமா, அதனாலதான் இப்ப வந்து ரெண்டு பேரும் சேர முடியாம சேரக்கூடாத நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா ஒரு சமுதாயம் வளர்ந்தாதான் வந்து நாடு வளர முடியும். இந்த இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சமுதாயம் தான் வந்து இன்னமும் பின்தங்கியே இருக்குது. இன்னும் வந்து வறுமை ஒழிஞ்சிச்சுன்னு சொல்றோம், யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல. ஆனா அவங்களுடைய தேவைகளை இன்னும் பூர்த்தி பண்ற அளவுக்கு முடியாத குடும்பங்கள் பாதிக்கு மேல இருக்குது. அந்த மாதிரி சூழல ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படணுங்கிற நோக்கத்துக்காக டாக்டர் ஐயா வந்து சில முக்கியமான முடிவெல்லாம் எடுத்து பண்ணாரு. அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும். அதை கடைபிடிக்காம கொஞ்சம் தவறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா. ஐயா வந்து ஐயா கிட்ட பல பேர் இருந்திருக்காங்க. அதில் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கட்சின்னு வரும் பொழுது பலரும் பிரிந்து போகிற நிலையெல்லாம் உருவாகுது. நீங்கள் இப்போ வன்னியராக இருக்கக்கூடிய வேலு எம்எல்ஏ இருக்கார் பாருங்க, வேல்முருகன் எம்எல்ஏ கூட இன்னைக்கு வந்து தனியாக போய் அவர் நிற்கிறார். ஸோ அதில் என்ன எங்கே தவறு நடந்தது, என்னன்னாச்சு, ஏன் வந்து காடுவெட்டி குரு வந்து கடைசி வரைக்கும் இருந்தார், கடைசியில் அவருடைய குடும்பமே இந்த காடுவெட்டி குரு இறந்த உடனே அவருடைய குடும்பமே இவர் எதிர்க்குமாற ஒரு முடிவு வந்ததில்ல, அதெல்லாம் என்ன காரணம்? அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். எனக்கு கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அண்ணன் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளிவரத்துக்கு அவங்க ஐயாவோட குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐயாவுக்கு அடுத்த இடத்துக்கு அண்ணன் வேல்முருகன் வந்துட்டு இருந்தாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே இத வந்து இப்படியே விட்டாக்கா வந்து நமக்கு ஏதாவது சிக்கல் வரும், நம்ம நாளைக்கு இந்த கட்சியை நம்ம கொண்டு போறதுக்கு இவர் தடையா இருப்பாரு அப்படின்னு சில காரணங்களுக்காக தான் இந்த வாரிசு அரசியல். அப்பவே ஆனா ராமதாஸ் ஐயா நிறைய கூட்டங்கள்ல பொது மேடைகள்ல பேசியிருக்காரு, வாரிசு அரசியல் நான் கொண்டு வர மாட்டேன், வாரிசு அரசியல் வந்தாலும் வந்து நான் விலகி போயிருவேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக, நான் சொல்றதை விட வேகமாக பேசியிருக்காரு. இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் நானோ என்னை சார்ந்தவர்களோ எந்த விதமான பதவிக்கு நாங்க போக மாட்டோம், போனா நீங்க எங்களை முச்சந்தில வச்சு எங்களை சவுக்கால அடிக்கலாம்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் எங்களை மாதிரி இளைஞர்கள் அப்ப வந்து வெறித்தனமா அவர் ஆதரிச்சோம். அதெல்லாம் வந்து இப்ப இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்துல எங்க கிராமத்துலலாம் வந்து எங்க கிராமங்கள் வந்து வன்னியர்கள் பெரிய கிராமம். அந்த மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா
கண்டமங்கலம் குருடினா பெரிய கிராமங்கள். கடலூர் பகுதியில கண்டமங்கலம் குருடினா வன்னியர்கள் அதிகமா உள்ள. அதே மாதிரி எடுத்தவங்கவுத்துன்னு எது வேணாலும் செஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. தலைவரினா உடனே செஞ்சிடறது. ஆமா, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இவருடைய பேச்சு, இவருடைய நடவடிக்கை எல்லாமும் வந்து ரொம்ப நேர்மையாவும் நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே எந்த அரசியல் கட்சியில எவ்வளவு பெரிய இப்ப வாழப்பாடியார்லாம் வந்து இவர்கிட்ட டாக்டர் ஐயா கிட்ட வந்து நீங்க இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த வீரபாண்டி ஆறுமுகம்லாம் கூட டாக்டர் ஐயா கிட்ட அவ்வளவு நெருக்கமாவும் ரொம்ப பாசமாவும் இருந்தாங்க. ஏன்னா சமுதாய ரீதியா வந்து சொல்றதுக்கு, சமுதாயத்தை தூக்கி நிறுத்தத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில எல்லாருமே எந்த கட்சியில இருந்தாலும் கூட இவர் மேல ஒரு பாசத்தோட எல்லாருமே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமா இல்ல எதன் காரணமா டாக்டர் ஐயா வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வழி மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்ன போன்றவர்கள்லாம். ஏன்னா அவங்க இப்போ வந்து தமிழக அரசியல்ல வந்து ஒரு உற்று நோக்கக்கூடிய இடத்துலதான் பாமக இன்னைக்கு இருக்குது. ஆனாலும் கூட இன்னுமே அரசியல் அதிகாரத்துல எப்பயோ வந்திருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா வந்து பெரிய அளவுல அரசியல் அதிகாரத்துல பாமக இல்லாம போனதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்ல முடியும். ஆமா, இந்த நீங்க கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல தான் அவர் வந்து தோல்வி ஏற்பட்டு இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸும் அதிகமா இருந்தாங்க, எம்பிஸ் இருந்தாங்க, மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. எல்லா பக்கம் அவர் சன்னே வந்து மத்திய அமைச்சராக. ஆமா 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 ஆமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் போலாம். நீங்க அதுல அவங்க குடும்பத்தினுடைய நெருக்குதல் காரணமா மாறி இருக்கலாம். குடும்பத்தோட நெருக்குதல்னா யார சொல்றீங்க நீங்க குறிப்பா? யாரு வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய மனைவியா இருக்கலாம், அவங்க மகள்களா இருக்கலாம், யாரு வேண்டாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து தனக்கு உங்களுக்கு பிறகு வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பத்துக்கு இவர் இணங்கிட்டார். வேற வழி இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதை நோக்கிதான் இப்ப பயணப்பட்டு இருக்காங்க. இப்ப கூட அன்புமணி ராமதாஸ் வந்தது கூட இளைஞர்கள் நாங்க எல்லாருமே வன்னியர்கள் வந்து வரவேற்கிறோம். அதே சமயத்துல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சிருந்தா கூட நீங்க எந்த சமுதாயத்தை கொண்டு வந்தாலும் கூட அதுல ஓட்டு போறது வேற சமுதாயத்தைக்காரங்க யாரும் போடல, வன்னியர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. இன்னுமே வன்னியர்களோட பெரும்பான்மையான ஓட்டு அங்கதான் போடுது. நீங்க இப்ப ஒரு முதல்ல வந்து தலித் ஏழுமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதனால வந்து தலித் ஓட்டுகள்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது எந்த காலத்துல இது வந்து ஒரு ஜாதி ரீதியான கட்சியா ஆகி போச்சு. நீங்க ஜாதி ரீதியான கட்சிங்கிறப்போ வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அது வந்து அடிப்படையான விஷயத்தை புரியாம இருக்காங்க. நீங்க ஜான் பாண்டியனை ஒன்றிணைச்சு கொண்டு போனாரு, திருமாவளவனை ஒன்றிணைச்சு கொண்டு போனாரு, இருந்தாலும் அந்த சமுதாயத்தோட ஓட்டுகள்லாம் உங்களுக்கு வரலைங்கிறீங்க நீங்க. இல்ல, அது வந்து ஒரு சமூக நீதி தான் கொண்டு போனாங்களோ, இன்னும் அவங்க அரசியல் ரீதியா இணைஞ்சு இன்னும் செயல்படலையே. நீங்க இப்போ திருமாவோ டாக்டர் ராமதாஸோ வந்து அரசியல் ரீதியா அவங்க வந்து இணைஞ்சு 2 பேரும் நாங்க தமிழகத்துல அரசியல்ல வந்து கூட்டணி போட்டு நாங்க 234 தொகுதியில் நாங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு செயல்படுறோம்னாக்கா அது பெரிய தமிழகத்துல அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். அந்த மாதிரி இன்னும் அவங்க 2 பேரும் இறங்கி வந்து பண்ணல. இப்ப பார்த்தோம்னா பூனையும் எலியும் மாதிரில இருக்காங்க. ஆமா, அதுக்கான வாய்ப்பு இனிமேல் இருக்குமாங்கிறது தெரியல. ஆமா, அதுக்கு வந்து 2 தலைவர்களுமே வந்து இறங்கி வந்து 2 சமுதாயத்தையும் மேல கொண்டு வரணுங்கிற எண்ணத்தோட செயல்படணுங்கிறதா எங்களை மாதிரி உள்ளவர்களோட, இப்ப உங்களை மாதிரி இருக்கிறோட எண்ணம். இது வந்து 2 சமூகத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை. இப்ப அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம தான் வந்து பல ஆண்டுகளாக பிரிந்து கிடக்குறாங்க. இப்போ ஒரே சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கிற இது வந்து இப்போ அன்புமணி அதான் அந்த நான் சொன்ன மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மாநாட்டில் ஒரு விருந்து பண்றாரு. கடைசியில மாநாடு முடிஞ்சு அந்த விருந்துல டாக்டர் ஐயா கலந்து கொள்ள, இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் அதுல கலந்து கொள்ள. இன்னைக்கு அழைச்சிருக்காரு ஒரு மாவட்ட செயலாளர்கள் வாங்கன்னு சொல்லி. அதுக்கு பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் போக கிடையாது, அன்புமணியும் போக கிடையாது. இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குது? ஏன் அப்படி நடக்குது? இல்ல, இது வந்து எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்குது.
ஏன்னா ஆம், வன்னியர்களுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் இது. ஒரு கட்சியாக மாறிட்டார்கள் கூட என்னதான் இருந்தாலும் ஒரு பாசம்னு இருக்கும். நீங்க எந்த இதுல இருந்தாலும் ஒரு சமுதாய ரீதியான பாசம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த கட்சி இது மாதிரி போனாக்கா நாளைக்கு வன்னியர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாம போயிடுங்கிற மாதிரி எங்களை போன்ற உள்ளவர்களுக்கு ஒரு ஐயம் இருக்கு. அதுக்குதான் இது வந்து ஒரு குடும்ப தகராறு, அவங்களுக்குள்ள உள்ள தகராறுன்னு எண்ணாம இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு இதாக தான் பார்க்கணும் நாங்கெல்லாம். ராமதாஸ் ஐயா வந்து கொஞ்சம் வயது முதிவின் காரணமா நம்மளை வந்து வெளியேற்றுறாங்களோ இல்ல நம்மளை மதிக்கலையோ அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எங்களை போன்றவர்களுடைய இது என்னன்னா அவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படணுங்கிறதா என்ன போன்றவர்களுடைய இதா இருக்கணும். ஆமா, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வந்து எங்க பகுதியில் காடு வெட்டி குரு இழந்த பிறகு இந்த இயக்கத்துல ஒரு பெரிய அளவுல பேசப்படுற தலைவர்கள் வந்து அடுத்தபடியா எல்லாருமே டாக்டர் அன்புமணியை தான் பாக்குறாங்க. டாக்டர் ஐயாவுக்கு பிறகும் அவருடைய மறு உருவமா தான் டாக்டர். ஆனா நீங்க காடுவெட்டி குருன்னு சொல்றீங்க. காடுவெட்டி குரு கடைசி வரைக்கும் ஐயாவோட இருந்தது நாங்க பார்த்திருக்கோம். அவர் உடல்நலம் சரியில்லாதப்போ இவர் வந்து சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் வந்து அவர் இறந்த உடனே மிகப்பெரிய அளவில் சென்னையில் இதெல்லாம் ப்ரெஸ் கிளப்லேயே வந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஐயாவுக்கு எதிராகவே பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அது என்னது, உண்மையிலேயே அது மாதிரி நடந்ததா என்னது? ஏன்னா இந்த ஒரு செய்தி மட்டும் இல்லை. இப்போ வன்னியர் அமைப்பில் வன்னியர் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி அவங்களும் அவர் மேலே புகார் செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு, எங்களுக்கெல்லாம் இது பண்ணுறேன்னு சொல்லி போட்டு பண்ணலை, அவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே போல் இவங்களும் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து அவரும் வந்து மிகப்பெரிய குற்றங்களை வைத்து கொண்டிருக்காரு. அவரும் ஒரு வன்னியர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்காரு. அவரும் இது பண்ணுறாரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொது மேடையில் பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து ராமதாஸ் ஐயா வந்து நான் தான் நிறுவனம், நான் சொன்னதான் நடக்கணும், நான் சொல்றதை மட்டும் கேட்கறோம், இருந்தா இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் அவருடைய பேரன் அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்குறாரு. அதை வந்து அன்புமணி மைக்கை டக்குன்னு தூக்கி போடுறாரு, வீசுறாரு. அப்புறம் அப்படி டக்குன்னு எந்திரிச்சிடறாரு ஒரு பொது மேடையில். அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்ததுதான் இது, யாருக்கும் சிக்கல் இல்லை, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். இது பொது மேடையிலேயே இதுலேயே நடக்கும் பொழுது இது ஒரு பெரிய சிக்கலாக மாறுது. அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மாநாட்டில் ஒன்று சேருவோம் அப்படின்னாங்க. மாநாட்டில் அதே போல் ஒன்று சேர்ந்தாங்க. பட் மாநாட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மாநாட்டு அந்த விருந்தில் இவரு கலந்துக்கல. இப்போ இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அன்புமணி கலந்துக்கல, பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கல. இது பிரியும் தருவாயில் போயிருச்சா, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் உங்களோட இது என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து நிறைய விஷயங்கள் இதை பேசணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உள்ளாந்திர விஷயங்கள் இது நிறைய இருக்குது. இது அரசியலுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு கோணங்கள் இதை உறவு முறையிலையும் வந்து சில விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. தன்னுடைய பேரை அரசியலுக்கு வரணுன்று டாக்டர் ராமதாஸ் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அன்புமணி வந்து அவருக்கு என்ன இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு நினைக்கிறாரு. அது ரெண்டுமே வந்து தவறு இல்லை. அதே சமயத்துல இதை வந்து பொது இடத்துல பொது மேடைகள் இல்லாம என்னைக்கா இருந்தாலும் அப்பா பிள்ளை உறவு வந்து போயிடாது. அதை வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி யாரை போடணும், யாரை என்ன செய்யணும்னு நேரடியாக பேசிய முடியலன்னா கூட இடையில இருக்கிறவர்களை வைத்து பேசி இதை வந்து ஒரு சுமூகமாக கொண்டு போனாதான் இந்த கட்சிக்கும் நல்லது, இந்த தலைமைக்கும் நல்லதுன்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். சரி, அப்படி இது வந்து ரெண்டும் இப்போ இணையற மாதிரி தெரியல அப்படிங்கிற நிலைமையில் இப்போ தெரியுது வெளியே. இது இணையாமல் போச்சுன்னா என்ன நடக்கும்? இணையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் வன்னியர் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைமை இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் ஆகும். மறுபடியும் வந்து திரும்ப 0லேருந்து ஆரம்பித்து 1லேருந்து வர்ற மாதிரி ஆகும்.
ஒரு ஒரு மிகப்பெரிய இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த உடனடியா அறிக்கை வெளியே வரும். ஒரு அரசுக்கு வந்து அரசுடைய கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எங்க விவசாயிகள் பிரச்சனையே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர் என்ன செய்யணுமோ அதை ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த அவங்களுடைய மோதலை முடித்து வைக்கணும். ஏன்னா வந்து 26 சட்டமன்ற தெரியுது வெளியே, அது வெளியில எல்லாருக்குமே தெரியுது, வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இத வந்து இடையில இன்னும் பெருசாக்கி 2 பேரையும் சேர விடாம ஆக்கி இந்த கட்சியை வந்து நாசப்படுத்துறதுக்கும் சில புல்லுரிகள் இருக்கலாம். இல்ல சில புல்லுரிகள் யார சொல்றீங்க? அது இல்ல கட்சிக்குள்ளே அது பெயர்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? கட்சிக்குள்ளே கூட இருக்கலாம். அதனால 2 தலைவர்களுமே 2 பேரும் வந்து அப்பா புள்ள உறவுங்கிறதுனால ஒரு சமுதாயம் உங்களை நம்பி இருக்குது. இதெல்லாம் கணக்குல வச்சு உங்களுடைய கோபதாவங்களை இல்லாமல், ஏன்னா வந்து டாக்டர் ஐயா வந்து எனக்கு தெரியும், திருவள்ளுவர் பஸ்ல மீன் சுற்றுல வந்து இறங்கி அங்கேருந்து பைக்ல அழைச்சிட்டு போய் தான் காட்டுமன்னார்கோயில்ல வச்சு அங்க வன்னியர் சங்கத்தை ஒவ்வொரு ஊருக்கும் போய் இது பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த வன்னியர்களை ஒருங்கிணைப்படுத்துறதுல மிகப்பெரிய அளவுல அவங்க உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு வந்து திரும்ப வீணா போயிடக்கூடாது. அந்த அமைப்பு வந்து அப்படியே மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கணும். அதுக்கான முயற்சிகள் இருக்கணுங்கிறதா எங்களை போன்றவர்களுடைய எண்ணம். அதான் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து அப்பா காலத்திலிருந்து அவர்களோட இணைஞ்சு பணியாற்றி வந்தது. இப்போ தொடர்ச்சியாக இருக்கிறீங்க. உங்களுடைய விருப்பம் மட்டுமல்ல, பொதுவாக மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களோட விருப்பம் அதுதான். ஏன்னா ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு அனைத்து சமூகமும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஐயா ராமதாஸ் அந்த அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. பட் இன்றைக்கி இருக்கிற போக்கு பார்த்தோம்னா ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. இந்த கவலைக்குரியதை வந்து உங்களை மாதிரி ஆட்கள் வந்து, ஏன்னா நீங்களாம் நெருக்கமாக இருக்கிறீங்க, நீங்களாம் எடுத்து சொல்கிற இதில் இருக்கீங்க, நீங்களாம் போய் அவர்களை சந்தித்து நீங்கள் வந்து இந்த பிணக்கை வந்து சரி செய்து அது நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதா. அதுதான் தமிழகத்துக்கும் நல்லதாக தேவைப்படுது, சமூகத்துக்கும் நல்லதாக படுது, தமிழகத்துக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.